ஒரு கிராமத்தில் ஒரு துணி வியாபாரி இருந்தார். அவரிடம் ஒரு குதிரை மற்றும் ஒரு கழுதை இருந்தன. வியாபாரி எப்போதும் கனமான துணி மூட்டைகளை கழுதையின் மேல் ஏற்றுவார். தானோ குதிரையின் மேல் அமர்ந்து பயணம் செய்வார். ஒரு நாள் வழியில் சோர்வாகி மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தார்கள். அப்போது குதிரை கழுதையை பார்த்து சிரித்துக்கொண்டே, உன் வாழ்க்கை முழுக்க சுமை சுமந்துகிட்டே போக வேண்டியதுதான் போல, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை என்று கேலி செய்தது. அந்த வார்த்தைகள் கழுதையின் மனதை காயப்படுத்தின. சரி, நேரம் வந்தால் பாடம் கற்றுக் கொடுப்பேன் என்று அது அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் பயணம் தொடங்கிய போது கழுதை திடீரென கீழே விழுந்து நடிக்கத் தொடங்கியது. வியாபாரி பதறி, ஐயோ, கழுதைக்கு உடம்பு சரியில்லை போல என்று நினைத்து அனைத்து துணி மூட்டைகளையும் குதிரையின் மேல் ஏற்றினார். சிறிது தூரம் சென்றதும் குதிரைக்கு சுமை தாங்க முடியாமல் கால் நடுங்கத் தொடங்கியது. அப்போதுதான் அது தன் தவறை உணர்ந்தது. உடனே அது கழுதையிடம் சென்று, நான் உன்னை இகழ்ந்தது பெரிய தவறு, என்னை மன்னித்துவிடு என்று பணிவுடன் கேட்டது. கழுதையும் புன்னகையுடன் அதை மன்னித்தது. நீதி: மற்றவர்களை இகழ்வோர் ஒரு நாள் அதே அனுபவத்தை சந்திப்பார்கள். அகந்தை அல்ல, பணிவே மனிதனை உயர்த்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.